வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் குருமா அதாவது காளான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி don't forget to subscribe our channel. வாங்க இப்போ ரெசிபி பார்த்துடலாம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை இதெல்லாம் சேர்க்குறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்க்குறேன். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதெல்லாம் லேசாக ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் இதில் சேர்க்கலாம். சீரகம் சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆகிடும், அதனால தான் இதை கடைசியில் சேர்க்குறோம். இதை சேர்த்து சீரகமும் லேசாக ப்ரௌன் ஆக ஆரம்பித்தோன்னே எல்லாம் நல்லா வாசம் வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு 7 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதே அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்க்குறேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்தோன்னே இதையும் அதே பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற விடணும். இது எல்லாத்தையும் ஆற விட்டு ஆறணுன்னு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை இப்போ தனியாக வச்சுட்டு நம்ம கிரேவி ரெசிபி பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு வெங்காயத்தை நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம பூண்டு இஞ்சி பேஸ்ட் சேர்க்கணும். இதுக்கு பூண்டு ஒரு 6 பல்லு, இஞ்சி சின்ன பீஸு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை அரைச்சி இப்போ நம்ம பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பூண்டு இஞ்சி பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிட்டு இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். கூடவே பொடியாக நறுக்கி வச்ச ஒரு தக்காளி இதில் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்து வர்ற வரையும் இதை குக் பண்ணுவோம். இப்போ மஷ்ரூமை கட் பண்ணிக்கலாம். 250 கிராம் போல் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு மஷ்ரூமையும் 4 பீஸாக கட் பண்ணி பெரிய பெரிய பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க கிரேவியில் சேர்த்துடலாம். மஷ்ரூம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும்போது தான் குழம்புல சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம கலந்து விட்டுடுவோம். இப்போ நம்ம அரைச்சி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலா பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வர விடலாம். கொதி வந்தோன்னே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆனதும் நம்ம மஷ்ரூம்ஸ்லாம் சூப்பராக குக் ஆகி கிரேவி செம்ம கலராக சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். குருமா மாதிரி நல்லா நம்ம குழம்பு மாதிரி வரணும்னா இப்போ நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு கையளவு தேங்காய், ஒரு 1/3 கப் அளவு இருக்கிற அளவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு கொதி நல்லா வந்தோடனே நமக்கு குழம்பு ரெடியாக இருக்கும். நம்மளோட இந்த குழம்பு கறி குழம்பு போல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Don't forget to subscribe our channel and thanks for watching our videos.